வவுனியாவில் வந்துட்டு ஒரு மலை ஃபுல்லாக புதையல் கிடக்குது. புதையல் அந்த தெரியுதுல்ல, அந்த மலைக்குள்ள தான் பழைய கால மன்னர்கள் வந்துட்டு புதையலை ஒழிச்சு வச்சேன்னு சொல்லி நம்பப்படுது. புதையலையெல்லாம் பாம்பு காவல் காக்க மாட்டேலாம் சொல்லுவீனும். நாங்கள் போனால் சந்தோஷப்படுவீனும். ஆபத்தில் தான் அழகு இருக்குன்றது இல்லாமல் ஆபத்தில் அழகு இருக்குன்னு அதே மாதிரி அழகுலேயும் ஆபத்து இருக்கு. அழகு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கோயில் ஒன்று இருக்கு. முதல்ல பயம் இருக்கான ஐயா, இந்த இடத்துல முசுறு இருக்கண்ணா. முசுறு சிங்கப்பூர் போகிறதுக்கான ஃப்ளைட் டிக்கெட்டை பற்றி நான் சொல்லியிருந்தேன். நாளைக்கு இந்த தாண்டிக்குளம் போடல நீ வாய்க்காலுக்கால ஓடுது. இங்காலையெல்லாம் விளை நிலங்கள் எப்படி பச்சை பசையில் இருக்குன்னு தேவாமிருந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் வேறுங்க கஜிப்பழம். இந்த மன்னர்கள் மேர் வந்துட்டு படையெடுத்து வரைக்கல இந்த செல்வங்கள் அதுகளெல்லாம் ஒழிச்சு வைக்கிறதுக்காக இந்த இறந்திடவா நீ வீரந்தாய். ஓகே, எப்படி இருந்தேண்ணா? நல்லா இருந்தது. லைட்டாக தண்ணி விடாய் தலை சுத்து. கொஞ்சம் பாருங்க, மேலே இருந்து மெப்பாது கொண்டு இருக்கிறாங்க. மரத்துல இருந்து குதிச்சு விளையாடுறாங்க. இந்த பக்கத்துல நான் இந்த குரல் கேட்குது. ஃபுல்லா புதர் மண்டி போய் கிடக்குது. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் இலங்கையில் இருக்கிற எல்லா சுற்றுலாத்தலங்களுக்கும் மறைஞ்சிருக்கிற விஷயங்களையும் தேடி நாங்கள் இந்த வேன் பயணத்தில் போய்கொண்டிருக்கிறோம். வேனை வந்து வீடு மாதிரி மாற்றி தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். முதலாக காணொலி பார்க்குறவங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்கள் இப்போ வவுனியா மாவட்டத்தில் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கு வந்து எங்களுடைய 10வது நாள். 120 நாட்கள் இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள போகிறோம். இப்போ குறிப்பாக வந்திருக்கிற இடம் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வவுனியாவில் வந்துட்டு ஒரு மலை ஃபுல்லாக புதையல் கிடக்குது. ஸோ இது வந்து பெருசாக யாருக்கும் தெரியாது. அந்த இடத்த தான் நாங்கள் இன்றைக்கு ஃபுல்லாக அலசி ஆராய போகிறோம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, வவுனியாவில் மட்டுமண்டி இல்லை, இந்த நெடுங்கேணி, ஒட்டி சுட்டான் அப்படியான பிரதேசங்கள் எல்லாம் முந்தி நியூஸ் பேப்பரில் பார்ப்போம். இந்த புதையல் தேண்டி ஆக்கள் வந்துட்டு போலீஸார் அரெஸ்ட் பண்ணது, கோர்ட்ஸில் எழுதினது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி சில பேர் வந்துட்டு அதை கட்டுக்கதைன்னு சொல்லுவினோம். சில பேர் வந்து உண்மையிலேயே முந்தி பழைய காலத்தில் இந்த மன்னர்கள் மேர் வந்துட்டு படையெடுத்து வரைக்கல இந்த செல்வங்கள் அதுகளெல்லாம் ஒழிச்சு வைக்கிறதுக்காக இந்த மலை மாதிரியான இடங்கள், வேறு வேறு இடங்கள் எல்லாம் ஒழிச்சு வச்சவை. அது காலப்போக்கில் அப்படியே பரம்பரையாக காது வழி செவி வழியாக கடத்தப்பட்டு வந்து இப்போ உள்ளாக்கள் வந்துட்டு அந்த புதையல் தேடுற வளமை வந்து ஒரு சில இடங்களில் இருக்குது. ஆனால் அது வந்து சட்டப்படி குற்றம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கும் தொல்லியல் தடை செய்யப்பட்ட காணிகள்னு சொல்லி அதில் போர்ட் போட்டிருக்கு பாருங்க. தொல்லியல் திணைக்களத்தால் அதில் போட்டிருக்கு. குறிப்பிட்ட வருஷம் ஜெயில், குறிப்பிட்ட வருஷம் தண்டனை, பெரிய பெரிய தண்டனைகள், பணம் வந்து நாங்கள் கட்ட வேண்டியிருக்கும், கோர்ட்ஸுக்கு எழுதிடும், அப்படியான விஷயங்கள் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் வந்துட்டு நாங்கள் விரைக்கில் அனுமதி எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அதில் போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது போய் கேட்டு நாங்கள் அதை ஓமண்டவை மற்றது இந்த குடியிருப்பு மக்கள்கிட்ட கேட்டு நாங்கள் அதை சொல்லி தாங்கள் விறகுக்கெல்லாம் மேலே போடுறாங்க. மேலே வந்து ஒரு கோயில் இருக்குது அந்த மாதிரி எல்லாம் சொன்னவை. ஸோ இந்த விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த இடத்த வந்திருக்கிறோம். என்ன மாதிரிண்ணா போமா புதையல் தோண்டுவான்? புதையல் தோண்டுவோம், நான் போய் பார்த்துட்டு வருவோம். புதையல் தோண்டினா தண்டனைக்குரிய குற்றம். சரி, நாங்கள் இந்த பயணத்தில் தொடர்ச்சியாக கணக்கு நாட்கள் போக போகிறோம். ஸோ எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். மற்றது ஆப்பிரிக்கா போன டைமும் பண்ணால் இப்படியான ஒரு மலையடி வாரத்தில் பழங்குடியாக்கள் வந்துட்டு தங்கம் கண்டுக்கணும். அது தங்க சுரங்க மண்டுக்குள்ளே போயிட்டு தங்கம் எல்லாம் கண்டுவிடும். எனக்கு அதான் ஞாபகம் வருது. ஆப்பிரிக்காவில் தங்கம் இருக்குது, உகண்டாவில் அந்த நிலத்துக்களை கிண்டி கிண்டி போகிற ஓம் அதே தான் இந்த போர் தங்கம் எடுக்கிறதுக்காக. அந்த நினைவுகள்லாம் வேறு ஏதாவது இப்படியான இடங்கள். ஆனால் அங்கே வந்து குடியிருப்புகள் இருக்குது. அதே இதில் பக்கத்தில் குடியிருப்புகள் எல்லாம் இருக்குது. எங்களோட நண்பர்கள் வந்துட்டு மேலே பயணம் செய்து போயிட்டுனோம் அந்த மலை உச்சிக்கு தான் போக போகிறோம். ஸோ இந்த இடம் வந்துட்டு குறிப்பாக எந்த இடம்னா சிதம்பரபுரம். வவுனியாவில் சிதம்பரபுரம் என்ற இடத்துக்குலாம் இந்த பகுதி இருக்குது. ஸோ அங்கெல்லாம் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போகிறதுக்கு பாதை இருக்குது. அதுக்கு பிறகு நாங்கள் கத்தி கொண்டு போகிறோம் எங்களோட நண்பர்கள் முன்னுக்கு. ஸோ அதெல்லாம் வெட்டி பாதையை க்ரியேட் பண்ணி தான் நாங்கள் போக வேணும். போகிற பகுதியிலெல்லாம் பாருங்க, ஒரு ஆள் நடந்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரியான இடம் தான் இருக்குது. ஃபுல்லாக புதர் மண்டி போய் கிடக்குது. இந்த உங்களுக்கு இதுகளில் நம்பிக்கை இருக்கான்னு சொல்லி வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணிக்கொள்ளுக்கும். இந்த புதையலை தேடி ஆக்கள் போகிற விஷயம் இதெல்லாம் உண்மையிலேயே இருக்குமா, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த தெரியுதுல்ல, அந்த மலைக்குள்ள தான் பழைய கால மன்னர்கள் வந்துட்டு புதையலை ஒழிச்சு வச்சேன்னு சொல்லி நம்பப்படுது. ஸோ உள்ளே போயிட்டு பார்ப்போம் எங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லி. போகிற இடங்கள் எல்லாம் பாருங்க, இதில் கஜு மரங்கள் இருக்குது எக்கச்சக்கமாக. இதில் பாருங்க ஒரு கஜு பழமும் இருக்குது. கஜு பழம் காட்டுங்க, அதற்கா இங்கே தான் இருக்கேன்.
கஜு பழம் கீழே கஜு விதையோட இருக்குது. கஜு சீசன் நல்ல பழம் இது வந்துட்டு நிறைய சுட்டும் சாப்பிடுவேணும் கீழே கஜுவை. நாங்கள் வந்து எங்களுடைய நண்பர்களை தவற விட்டுட்டோம். எங்களோட வந்தாக்கள் முன்னுக்கு போயிட்டினோம். என்ன நான் போகிற இடமெல்லாம் அப்படி இருக்கு, பாதையே இல்லை. சுத்தரவா இடம் இல்லை. பூரா பாதையில பாருங்க எப்படி இருக்குன்னு. வழித்தடமே இல்லாத ஒரு மலை. அதில் நாங்கள் எங்களுடைய நண்பர்களையும் தொலைச்சிட்டு போய்கொண்டிருக்கிறோம். போறதுக்கு தரவே இடம் இல்லை. என்னது போன் எடுக்க சொல்லுங்க. போன் எடுங்க. இப்போ அங்கால நிற்கணும். ஃபோன் அடித்து பார்க்குறேன். ஆன்சர் பண்ணுறாங்களே இல்லையே. இந்த பக்கத்தில் நான் வேண்ட குரல் கேட்குது. போகிறதுக்கு இடம் இல்லை. எவ்வளோ தூரம் ஒரு மாதிரி வந்துட்டோம். இதெல்லாம் புதர் மண்டி கிடக்கு. கத்தியும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம். விளையாடி வெட்டி கொண்டு போயிடலாம். இங்கே பாருங்க, நாங்கள் வந்து தான் இந்த பாதை வந்திருக்கு. பாதைக்கா வந்தாருங்க. ஒரு கிட்டு கிளியாக பாடுங்கண்ணா அந்த பாட்டு. ஓகே, இப்போ குரலை கேட்டு கேட்டு நாங்கள் அவைகிட்ட வந்துட்டோம். கணக்க பாதை இருக்குது. இதுக்குள்ள கத்தி இல்லாமல் போக முடியாது. வந்துட்டோம். இதில் பாருங்க, போகிற வழியில எல்லாம் பாம்பு புத்துகள் எல்லாம் இருக்கு. உள்ள பாம்பு இருக்கவும் தெரியல. இந்த புதையிலாம் பாம்பு காவல் காக்க மாட்டேலாம் சொல்லுவீனும். எனக்கு ஒரு டவுட், பாம்பு புத்தா இது கரையான் புத்தா? கரையான் புத்து தான். அது மாதிரி பாம்பு புத்தா? பாம்பு புத்தா வந்துட்டு. ஓகே, களைச்சி போயிடும். இந்த புல்ல கடிக்கும் வேணா இந்த புல்லு. இங்க பாருங்க, மேல இருந்து மெப்பாது கொண்டிருக்கிறான். ஓகே, வந்துட்டோம். நாங்க வந்து ஏறி வந்த வழித்தடங்கள் பாருங்க, இப்படிதான் இருக்கு. பாதை எதுவுமே இல்லை. அங்கால ஒன்று ரெண்டு மலைகள் வேறு தெரியுது. பச்சை பசேன்னு தெரியும். அதான். இது என்ன ஜெய் ப்ரோ, நக்கல்ஸ் மவுண்டன் எல்லாம் சும்மா கதை சொல்லும். இது ஒரு மேல இருக்கு ப்ரோ. நக்கல்ஸ் மவுண்டன் ட்ரெக்கில எல்லாம் நடவழி பாதை இருக்கு. ஆனா இது ஒரு மேல, அது மேல தொடர் கடல் மாதிரி இருக்கு. கண்டுபிடிக்கலாம் திணறாங்க. இதுல வந்து தெரியுறது வந்து சிகிரியா இல்ல, இது வந்து சிங்கள மேல. அது என்ன மாமடு 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 மலையா முதல்ல தெரியுற மேல பாருங்க. நீங்க வரைக்குல வந்து ரக்கத்துல இருந்து இப்படி வந்து இந்த மேல ஞாபகம் வச்சிருங்க. இது வரைக்கும் நல்ல உச்சிக்கு வாரம். பின்னாலே நண்பர்களோட சேர்ந்துட்டோம். தூத்துது. நல்ல காத்து சத்தம் கேக்குது. உசுசாண்டு பயங்கரமா அடிக்குமா? இந்த இடத்துல முசுறு இருக்கண்ணா, முசுறு. ஓகே, முசுறு நல்ல கடி ஒன்று கடிச்சு விட்டுது. இதுல கொஞ்சத்துல வீங்கிடும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க மேல ஏறி ஒரு புள்ளியில இருந்து இளைப்பாரி கொண்டு இருக்கிறோம். வந்த பாதைகள் எல்லாம் முசுறு, பாம்பு, முள்ளு, செடி, புதர், இப்படியான பாதையெல்லாம் ஏறி வந்து கொண்டு இருந்த நாங்கள். ஓகே, மேல மேலமா நீ ஏறுவோம். கல்லும் முள்ளும் காடுக்கு மெத்தை. செருப்புகளால எல்லாம் முள்ளு உள்ள குத்தி காலையெல்லாம் எல்லாம் பதம் பார்த்துட்டு பெரிய பெரிய முள்ளு. வேணாம் பள்ளி. பெரிய அட்வென்ச்சர் தான் உண்மையிலே. இதுல பாருங்க, பெரிய ஆலமரம் தானே இது. ஆலமரம் விழுதெல்லாம் பரவி நிக்குது. ஜெய் ப்ரோ இருக்கார் தானே, அவர் வந்து விறகு கட்ட மாதிரி தாண்டி எப்படியாவது எறிவார். ஜெய் ப்ரோ
அவர் வந்து மலையை கண்டா அவருக்கு துருத்துருன்னு கால் கை இருக்கு. அதான் மலையை கண்டா பரவசம் அடைஞ்சிருவார். ரெடி ஆயிடுவாங்க. அடுத்த முறை எவரெஸ்ட் ஏறுறதுக்கு ஆள் பிளான் பண்ணி கொண்டு இருக்கு. நீர்மலையும் பார்க்க விடுறேன். பாட்டா கலட்டுவோம். தெரியும் எப்படி என்ன சொல்லுது மேல சௌத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒரு மாதிரி ஓரளவுக்கு புதர் மணி நடங்கள் எல்லாம் மேலே வந்துட்டோம். உயரமான இடத்துக்கு கஷ்டப்பட்டு ஏறின்னு வந்தால் இப்படி ஒரு அழகான வியூ கிடைக்கும். அதில் பாருங்க ஒரு வடிவான ஒரு சின்ன ஒரு நீர் தடாகம் இருக்கு. ஓம் ஆபத்துல தான் அழகு இருக்குன்றது இல்லாம ஆபத்தில் அழகு இருக்கு தானே, அதே மாதிரி அழகுலேயும் ஆபத்து இருக்கு. அழகுலேயும் ஆபத்து இருக்கு. ஜெய் ப்ரோ என்ன ப்ரோ அழகுலேயும் ஆபத்து இருக்காம். இப்போ இந்த இடத்துல இருந்துட்டு நாங்கள் அங்கே மேலே ஏறி போக வேணும். மற்றாக்கள் எல்லாம் வேறு வலிக்கிட்டீங்க, நாங்களும் அப்படியே ஏறுவோம். இந்த புல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டி அந்த சைட்டில் உள்ள மலைத்தொடர்கள் எல்லாம் இருக்கும். அதே புல்லு தான் இங்கேயும் இருக்கு. கல்லுகள் இருக்கிறதால ஈஸியாக ஏறக்கூடிய மாதிரி இருக்கு. ஏறி வர பாதையை பாருங்க. முதல் நின்ற சமதரை இப்போ எப்படி புல்லு. மற்ற 3 பேரும் மேலே ஏறிட்டணும். ஓகே மேலே வந்துட்டோம் மக்களே. என்னடா புதையல் இருக்கா? புதையல் இருக்கா? நல்ல இடம் தானே. என்னடா புதையல் எதுவும் இருக்கா? சமைச்சு சாப்பிட்ட தடம் தான் இருக்கு. மலையின் உச்சிக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். இதுக்கு மேலே ஒரு கொஞ்சம் புள்ளி தான் இருக்கு. பெரிய ஒரு மரம் இருக்கு பாருங்க. ஆனால் நல்ல வியூ, என்ன குளிர் காற்று வருது. நாங்களே கஷ்டப்பட்டு தான் வந்தோம். தாம்போகவே இல்லையா? அதுல விளக்கு மரம் வேற கண்டுபிடிச்சிட்டான். இப்போ நாங்கள் இவ்வளவு தூரம் ஏறி வந்ததுக்கு காரணம் என்னென்னா, இது வந்து சில மக்களால் புதையல் தோன்றதுக்காக இங்கே வந்து தோண்டி இருக்கணும். அதை வந்து பிறகு போலீஸார் எல்லாம் அரெஸ்ட் பண்ணினதை தோண்டி பிறகு மண் மூடின இடத்துல தான் நாங்கள் இப்போ பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒரு சின்ன கிடங்கு போகுது. இந்த கிடங்குக்குள்ளே தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிடங்குக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாளையில் மக்கள் வந்துட்டு புதையல் இருக்குன்னு சொல்லி நம்பி தேடின இடங்கள். இப்போ வந்து இது மூடப்பட்ட நிலையில் இருக்குது. மேலே உச்சியில் இருக்கிறோம், தூர்ந்து போயிட்டு. ஸோ இங்கே வந்துட்டு புதையல் எடுக்கிறேன்னு சொல்லி நம்பி வர வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் உண்மையாகவும் இருக்கலாம், ஆனால் சட்டத்துக்கு புறமான விஷயம் என்னென்னா அதெல்லாம் அரசு சொத்துக்கள். அரசு சொத்துக்கள். இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து வெளிக்கிறோம். இந்த இடத்துல மலை உச்சி. இந்த மலை உச்சியில் பார்த்தீங்கன்னா புதையல் தோண்டினா அந்த தடமெல்லாம் அதில் காட்டியிருப்போம். ஸோ இதில் இருந்துட்டு நாங்கள் அப்படியே வெளிக்கிட போகிறோம். அதுக்கு முன்னம் ட்ரோன் ஷாட் எடுத்துக்கொண்டிருக்காரு ஜெசினா. அந்த பக்கமாக அப்படியே ட்ரோன் போயிட்டு மலை உச்சியில் நிற்கிறோம். அப்படியே சுத்த வர எல்லா வியூவுமே தெரியுது பாருங்க. அந்த போத்து ட்ரோன் சூப்பராக இருக்கும் ட்ரோன் வியூ. ஓகே, நாங்கள் இப்போ இதில் இருந்துட்டு ட்ரோன் ஷாட் எல்லாம் எடுத்து முடிஞ்சது. அப்படியே நாங்கள் அடுத்த மலை ஏற போகிறோமா. முதல்ல இந்த மலையை விட்டு கீழே போவோம். சுத்த வர சின்ன சின்ன மலை குன்று எல்லாம் இருக்குது. ஆனால் வியூ வந்து சூப்பராக இருக்குது. போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு ஆள் போனால் ஆளை விட்டால் பாதையே தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. இந்த வழிச்சுவடுகள் எதுவுமே இல்லை. புல்லும் ஆள் அளவுக்கு வளர்ந்துருக்கு. விழுக்குது.
விடுதலை விடுதலை விடுதலை. இதுக்கு இஞ்சால அப்படியே திறந்த வழி, இதெல்லாம் புதர் மண்டி கிடந்தது, அப்படியே வலிக்கிடுவோம். கீழே வந்துட்டு நான் உங்களோட காய்ச்சி கொள்கிறேன். வந்த வழி தானே, திருப்ப இதில் காட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. ராசாத்தி தெரியுது அந்த மரத்தோடு, அங்கே அந்த இடத்துல ராசாத்தி நிற்கிது. அந்த இடத்துக்கு நாங்கள் இப்போ போகணும். திருப்ப இப்படி வளைஞ்சு 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 நாங்கள் மலை ஏறைக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை காணையில் நாங்கள் வேறு பாதையால் வந்து இடைக்கலான்னு இணைஞ்ச நாங்கள். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. நாங்கள் வந்து அந்த பக்கத்தால் இப்படி வந்து இடைக்கில் ஜாயின் பண்ணி அப்படியே போனாங்க. கிட்டத்தட்ட ரங்கிட்டோம். அங்கே உச்சியிலேருந்து பார்க்க சின்னன் மாதிரி இருக்குது. ஆனால் கிணறு தூர பயணம், என்ன ஒரு காவாசி தூரம் ரங்க வேணும். ஓகே, நாங்கள் கடைசியாக வேன் நிற்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், வித்தியாசமாக இருந்தது உண்மையிலேயே. இந்த ஒட்டி சுட்டான் மற்ற பகுதிகள் எல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புதையல் தேடி பிடிபட்டேன்னு சொல்லியெல்லாம் நியூஸில் பார்த்துருப்போம். அதே மாதிரியான ஒரு மேலே தான் கிராமவாசிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் இப்போ கடைசியாக வரைக்கும் ஒரு கோயில் காட்டியிருப்பேன் தானே, அதுக்கெல்லாம் போகிறத விறகு எடுக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் அக்கம் பக்கத்தில் விசாரித்த நாங்கள். ஓகே, எப்படி இருந்தேண்ணா? நல்லா இருந்தது. லைட்டாக தண்ணி விடாய் எல்லாம் தலை சுற்று. எங்களோட டீம் என்னென்னா தண்ணி எதுவுமே கொண்டு போயிடல, மேலேருந்து போயிட்டு வரும் வரைக்கும் சும்மா தான் போயிட்டு வந்தாங்க. சரி, இப்போ வேன் அடிக்கு வந்துட்டோம். இதில் இருந்துட்டு அடுத்த இடத்துக்கு போகிறதான். ஆனால் இப்போ தான் குளிக்கோணம் போல இருக்குது, முடிய குளிக்கோணம் போல இருக்கே இல்லை, இப்போ தான் குளிக்கோணம் போல இருக்குது. அப்படியே வெளிக்கிடும். எது தண்ணி நல்ல தண்ணி உள்ள இடம், நார்மலாக தண்ணி விடாக்கும் இப்போ தண்ணி விடாக்கும் வித்தியாசமாக இருக்கும். தேவாமிருந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் வேறுங்க அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. இப்போ என்னத்தை கேட்டாலும் எல்லாரும் தண்ணி தான் சொல்லுவாங்க. ஐஸ்கிரீமோ எதுவும் தேவைப்படாது, வெறும் தண்ணி. கேமராமேன் நான் தான். இதுலேயே ஒரு குளம் ஒன்று இருக்குது, ஆனால் குளிக்கிறேன். இது வாய்க்கால் மாதிரி குளம் பார்த்துருக்கேன். சரி, நல்ல குளிர் மாதிரி. மாடு 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 மாடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குளிக்கிற அந்த குளத்துக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மதுகண்ட டேங்குன்னு போட்டிருக்கு. என்ன இடம்னா இது? மதுகண்ட மடுக்கந்த குளம், மடுக்கந்த. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேர் போட்டிருக்கு, அந்த நீளம் அதை எவ்வளோ தண்ணி கொள்ளுமன்றெல்லாம் அதில் போட்டில் போட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வாய்க்காலுக்கால ஓடுது. இங்காலெல்லாம் விளை நிலங்கள் எப்படி பச்சை பசையில் இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லாக அப்படி விளை நிலங்கள். நாங்கள் வந்த ரோட்டெல்லாம் இப்படி மண் ரோட் தான், வாய்க்கால் தண்ணி அப்படி ஓடுது. இன்றைக்கு விடியவும் வாய்க்கால் தண்ணியில் குளிச்ச நாங்கள். இப்போ மலை ஏறிட்டு வந்து நாங்கள், அதால் எல்லாருமே வேர்த்து களைச்சி போயிட்டோம். கட்டாயம் குளிச்சே ஆகணும், ஏன்டா வேர்வை அவ்வளோத்துக்கு ஒட்டுற மாதிரி உடம்புல நிற்கிது. இங்கே எல்லாம் பசுக்கன்றுகள் எல்லாம் மேய்ஞ்சு கொண்டிருக்கு. நல்ல இயற்கையான இடம். மேலே போயிட்டு பண்டில் ஏறிட்டாங்க. அதில் பார்ப்போம் வாய்க்காலில் குளிப்போமா இல்லை குளத்தில் குளிப்போமான்னு தெரியலை. அந்த அதுக்கெல்லாம் வருது தண்ணி இப்படியே வந்து சின்ன பாலம், அதுக்கெல்லாம் அப்படியே தண்ணி ஓடுது. இப்போ மேலே ஏற்ற போகிறோம் வாகனத்தை. ஓகே, இந்த வாகனத்தில் என்னென்னா ஏற்றுற, அதாவது மேட்டில் ஏற்றக்க இந்த கியர் வந்து கீழே கலரும். இப்போ இதை பிடிக்கணும். கியர் தள்ளுது தானண்ணா, நான் பிடிக்கிறேன். ஓகே, சிம்பிளாக ஏறுது. இந்த கியரை மட்டும் படியாக செஞ்சிட்டோம்னா வாகனம் பர்ஃபெக்ட். என்ன சொல்லுங்களேன்? கியர் பண்ணது சூப்பராக நார்மலாக ஏறுது. அப்போ கண்டினியூ வரையிலேயே நாங்கள் இந்த கியரெல்லாம் மடியாக செஞ்சிட்டோம்னா ஏற்றலாம். விளிம்போடு அப்படியே விட்டாச்சு. சரி, இனி போய் குளத்தில் குளிக்க வேண்டியதான். இயால அப்படியே பலாப்பழம் வெட்டுறோம். பலாப்பழம் பலாப்பழம் ஆர்ஆர் பலாப்பழம், ஆர்ஆர் பலாப்பழம் மட்டும் சொல்லுங்க. ஜெசி இந்த மாமியார் வீட்டை வந்து பலாப்பழம் பண்ணுறீங்க. பலாப்பழம் சொல்லு சொல்லு. அவங்க மாமியார் விட அப்பாடா, மலை ஏறிட்டு வந்துட்டு ரெண்டு பேரும் கண்ட்ராக்ட் எடுத்த மாதிரி இருக்காங்க. பழத்தோட இருந்துட்டா இங்கனால தண்ணி வருதா, மேலே தண்ணி வருவா? பலாப்பழம் நல்லா இது மாமியார் வீட்டு பலாப்பழம் இல்லை.
கனகாலத்து பிறகு பலாப்பழம் என்ற பலாப்பழம் சாப்பிட்னாங்க நல்லா இருக்குது. இவன் 2 பேரும் வேறு டீலிங் பேசி ஆக்கள் தான் டீலிங் சொல்லக்கூடாது ஆன்லைனில். அது வேறு டீலிங், வயசு படிங்க டீலிங். சரி, இப்படியே போயிட்டு இதில் குளிப்போம் குளத்தில். சோலார் வேணுமண்ணா, நிழல் வைக்கக்கூடாது. சரி, இப்போ நாங்கள் போயிட்டு குளிக்க போகிறோம். மவுனியாவில் மொத்தம் 234 குளம் இருக்குது. மரத்தில் இருந்து குதிச்சு விளையாடுறாங்க. கடைசியாக ஒரு குளத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்கண்ணா. அது ஆழமா 234 இல்லையா 400 குளம் இருக்கா? 400 குளமா? அப்போ 234 இல்லையா 400. இன்றைக்கு தான் முதல் தடவை ஒரு குளத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. சரி, மேலே விட்டுட்டோம். எங்களை அப்படியே குதிக்க போகிறாங்க. சின்ன வயசுல இப்படி விளையாடினாங்க. 7 வேணா இப்போ குதிக்கவா? இப்போ குதிக்கலாண்ணா. இப்போ குதிச்சா டங்குன்னு அடி விடும். அதுவும் ஆழவரியாக குதிக்கக்கூடாது. தம்பியால் குதிப்பாங்களேன்னு பார்த்தா குதிக்கிறாங்க இல்லையே. எல்லாம் சிங்கள தம்பியாக உங்க ஊர்ல இருக்காங்க. சிங்கள தம்பியாக பெல்ட்டி ரொம்ப பழப்படும். இவ்வளவு ரொம்ப இந்த அடுத்த ஆள் குதிக்க போகிறேன். அங்கே நிற்கிறாங்க தெரியுதா? நல்லா நீந்துறாங்க. கிளியர். ரைட். 2 வயலன்ஸ்ல வருது வரியல். செத்துட்டா வேண்டிய சிங்களத்தால. பயர் ஆழம். எல்லாரும் நீந்தி அங்கால கரைக்கு போறாங்க ப்ரோ. அங்கால கரைக்கோ ப்ரோ. சாம்சங்ல ஜூம் பண்ணுங்க. வா எல்லாமே இந்த ஊரில் ப்ரோவாக இருப்பான். அவ்வளோ இருக்கு. அதான் நெருப்பு தானே நீந்தி கொண்டிருக்கா. நான் அந்த உதில் போகணுன்னா இப்போ பட்டி எடுக்கலாம். ஆர்டர் பண்ண சரியா இருக்கு. அதான் ரங்கி பாருங்க ஆளை எவ்வளோண்டு. லெஜண்ட்ஸ் அவங்களெல்லாம் என்ன 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 சரிங்க. கதையே ஆனாலும் அந்த அந்த போட்ல கொண்டு தள்ளி விடைக்க ஒரு பாட்டு படிப்பாங்க. என்னையா போனேசண்ணா அந்த போட்ல கொண்டு தள்ளி விட போய்க்கல ஒரு இது படிப்பாங்க. அது என்ன பாட்டு ப்ரோ? கமல் ராஜானி கொண்டு தள்ளி விடைக்கிற பாட்டு. அந்த பாட்டை போடுங்க. காகித ஓடம். ஐயா ஜட்ட கேதா என்னையா கேட்குற மறந்து போயிட்டு. ஜம்புருது சும்மா ஓரளவுக்கு போகலாம். அவங்க அளவுக்கு போறேன்டா. அங்க போறேன்டா ப்ரோ. போன சொன்னா ஜண்டேப்பா குதிச்சு காட்டிட்டாங்க. குதிக்க போறியா? குதிச்சு காட்டணும். குதிக்கலாமா? ஆழத்தை பார்த்தா சரி. பார்த்து சொல்லுங்க. அது மரம் ஏற கஷ்டமாடா. இல்லாட்டி நான் குதிக்கலாம். இல்லை, நீங்கள் அதில் ஆழம் கூட குறைச்சணுங்க. நான் குதிப்படி இவங்க என்ன குதிக்கிறது? ஆழம் கேளுங்க. அவற்ற அளவுக்கு 3 அளவுக்கு ஆழமா வந்த இடத்த பங்கள பக்கமே நான் போகலாம். நாங்கள் அதுல நிக்கிறாங்க. இறந்திடவா நீ வீரந்தாய். காப்பாத்துங்க பார்த்து எப்படிங்க அப்போ அதுல நான் நாங்க நடுவுல போய் பாருங்க. அதான் அவன் கையை விட்டு காட்டினானே. இதுலயே தாக்குது. இங்க அவசரப்படா. நீந்தி கூட தான் நிக்கிறேன். அப்போ ஜம்புறதாம கயன் அவசரப்படா. பயப்பட மெதுவா வாங்க. சரியான போன வேண்டிய அளவுக்கு இருக்கு. 3 மடங்கு ஆமட்டுறான் நிற்கிறான். அது 3 அளவு ஆள் அவரா. அதில் 2 காட்டினவர் குதிச்சா ஆள் 3 அளவு.
லைட்டாக தான் நீந்த படியே போவாங்க. போன நிலைக்கு நான் பாருங்க பிடிங்க ஆனால் நல்ல இடம். முதல பயம் இருக்காண்ணா இங்கே, முதல பயமும் இருக்காம். போன நெல்லுங்க என்ன பிடிங்க அதில் வரேன். இதெல்லாம் போதும், சைட்டால போகலாம். போனேண்ணா சரி, இதில் அப்படியே கொஞ்ச நேரம் குளிச்சு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு வரோம். எப்படி சொல்லலாம், கொஞ்சம் கொஞ்சமா போனா கூட மடண்டா புட்டியா? சரி சரி அவங்க சிம்பிளா நிற்கிறான். அதான் நாங்கள் சும்மா இந்த ஊர்லேயே பிறந்து ஊர்லேயே வளர்ந்து குளிக்க அப்படி இருக்கும். இப்படி எத்தனை பேர் இந்த ஒரு மூமெண்ட்டை மிஸ் பண்ணுங்க. இந்த வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சரியா கலைக்குது. அவடமெல்லாம் நினைக்க பார்க்குற அளவு இல்லை, அவ்வளோ தூரம் போனான். ஆனால் ஆழம் பயங்கர ஆழம், பார்க்க தெரியலை. இந்த கிராமத்து படியங்கள் இருக்காங்க, அவங்க நல்ல நீச்சல்காரங்க, அங்கே வரைக்கும் போயிட்டு வராங்க. ஆனால் நல்ல இடம் என்ன. ஜெய்ப்ரோ அபூர்வமாக இருக்கு, முதல் தடவையாக குளிக்காம நிற்கிறாரு. அதான் அதான் அதில் பெல்ட்டி அடிக்க போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த தடவை அதுலேருந்து மேலே குதிக்க போயிடும். ஒரு குடும்பமே போகுது, ஒரு ஊரே போகுது. போய் இங்கே வாங்க, ஓட்டரில் அப்படியே பாய போகிறாங்க. எல்லாரும் போகிறாங்க. ஓ அடுத்த ஆள் ஓ ரெண்டு சின்ன படி போகிறாங்க. தாவுடா செவல தாவு. வெட்ட வாயிறான் அவன். இதற்கிற மட்டும் பழகிட்டா நான் இது வரைக்கும் கால் மெதுவாக அடிக்கும். நாய் நீச்சல் விளையாச்சு. நான் நீச்சல் தெரியும். நான் நீச்சல் இப்படி இப்படி சரி, இப்போ குளிச்சுட்டு வந்துட்டு நேரத்தை பார்த்தோம் 3:26. என்ன செய்கிறது, டைம் இப்படியே டக்கு டக்குன்னு பறக்குது. இந்த இடத்துலேருந்து நாங்கள் அப்படியே வலிக்கிட வேணும், வாகனத்தை ரக்கிட்டு வலிக்கிடுவோம். ஆனால் நல்ல இடம் உண்டு, கொஞ்சம் வங்காள ஆழம். ஸோ ஆழம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா குளிச்சுக்கொள்ளுங்க. நல்ல ஒரு இயற்கையான நீர்த்தக்கம், இல்லாட்டி ஒரு குளம்னு சொல்லலாம். இதெல்லாம் குளித்த நாங்கள். இந்த கிராம ஆக்கள் எல்லாம் வந்துட்டு இதெல்லாம் உடுப்பு துவைக்கணும், அந்த இயற்கையோட ஒன்றின வாழ்க்கை மாதிரி. ஸோ நல்லா இருந்தது. இதில் நாங்களும் குளிச்சுட்டோம். அப்படியே எங்களோட பயணத்தை அப்படியே ஆரம்பிக்க போகிறோம். இங்கே பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி பச்சை பசையிலேண்டு எல்லாருக்கும் சும பசி. அடுத்ததாக போயிட்டு எங்கேயாவது சோறு கறி சாப்பிடணும். ஏனெண்டா இப்போ பார்த்தாலுமே இந்த கொத்து அதுகள் தான் சாப்பிட்றது, ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. அடுத்தது வந்துட்டு சோறு கறி சாப்பிட்டோம்டா நல்லா இருக்கும். இதுலேருந்து நீ அப்படியே வெளிக்கிடும். இப்போ நாங்கள் 3 லைட்டுக்கு வந்திருக்கிறோம் மத்தியான சாப்பாடு சாப்பிட. இன்றைக்கி சோறு கறி தான் எடுத்துனாங்க. இதில் பீட்ரூட் கறி, சோயா மீட் நினைக்கிறேன், குழம்பு, மீன் பொரியல், பருப்பு, ஒரு வரை உண்டு, சங்கால நண்டு, அப்படி மாறி மாறி எடுத்துருக்குறோம். ஜெய்ப்ரோ பாய். இப்போ ஜெய்ப்ரோட பைக்கை காட்டுறேன். திருப்ப நாங்கள் வந்துட்டோம். 3 லைட்டில் சாப்பிட்டு நாங்கள் சாப்பாடு நல்லா இருந்தது. அங்கே கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க.
அடுத்தது ஜெய்ப்ரோண்ட பைக். இது வந்து பல்சர் பைக். பல்சர் பைக்கை வந்துட்டு இப்படி மாடிஃபை பண்ணி வச்சுருக்காரு பாருங்க. இதில் ஆஃப் ரோட் மோன்ஸ் தான் போட்டிருக்காரு. இந்த ஓஹியோவில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ போட்டவர் மணியாக இருந்தது இந்த பைக் பார்க்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. பல்சர் 135 பல்சர் 135 இப்படி மாடிஃபை பண்ணி வச்சுருக்காரு. இது பார்த்தா பல்சர் மாதிரியா இருக்கு. பின்னேரம் சந்திப்போம். என்ன பின்னேரம் சந்திப்போம் தானே? சந்திக்காமலும் போகலாம். சந்திக்க வேணும். பாய், பின்னேரம் எதிர்பார்க்குறோம் வாங்க. சரி, நாங்கள் இப்போ இதுலேருந்து அப்படியே வலிக்கிடுவோம். நாளைக்கு இந்த தாண்டிக்குள்ள போடல பார்த்தது பெரிய சந்தோஷமா போச்சு. முடிச்சுட்டு போகலாம். நாளைக்கு அப்படி என்ன வந்து உண்மை வாரண்டா வாங்க. பெரிய சந்தோஷமா நீங்க வாரது இல்லை. நான் பார்த்தேன் வேன்ல இப்படி தட்டி போட்டு கேட்டீங்க. அப்போ நான் வேற கண்டன பிடிச்சி அந்த ஏசி உங்களுக்கு இப்போ ரிப்பேர் சுதா இருக்கானല്ലോ. எனக்கு எப்பயோ தெரியும் அந்த சுதா ஆளை எல்லாம் செய்யலாம். கதைச்சினீங்களா என்னோட? இல்லை, உங்களோட கதைக்கல எனக்கு தெரியும். இதுல வந்து வவுனியால ஒரு அண்ணாவை சந்திச்சாங்க. எங்களுக்கு வெட்டிங் சந்தோஷம். பெரியப்பா ஜெர்மன்ல இருந்து. ஓகே ஓகே. இவர் வந்து அண்ணா பிரான்ஸ்ல இருந்து. ஓகே ஓகே. எல்லாரும் வெட்டிங்க்கு வந்தீங்க. வணக்கம். சித்தி பிரான்ஸ்ல இருந்து. ஓகே ஓகே. அவரோட சிஸ்டர் அவன் பிரான்ஸ்ல இருந்து. ஓகே ஓகே ஓகே. அப்ப நான் தான் பிரான்ஸ் மாமா. கண்டதே பெரிய சந்தோஷமா போச்சு. கட்டாயம் நாளைக்கு வாங்க. கட்டாயம் வந்து நீங்க தான் வந்து எங்கட கட்டாயம் வந்து நாங்கள் நாளைக்கு விடிய மன்னர் வலிக்கிறோம்னு நினைச்சோம். ஆனால் இன்றைக்கு இப்படி வந்து அழகாக கட்டாயம் வருவோம். சரி கட்டாயம். தேங்க்ஸ் தேங்க்ஸ். சந்திச்சு சந்தோஷம். கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். சரி சரி சரி. ஓகே என்னென்னா மார்னிங் 11க்கு ரெஜிஸ்ட்ரேஷன், 4 மட்டும் பிளானிங் இருக்குது. சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா வந்துட்டு வேனை வந்து சைட்டில் அதில் அந்த சிக்னலுக்கு அந்த க்ளாக் டவர் இருந்தானே அவடத்தை வந்துட்டு இப்படி அவன் இந்த கண்ணாடி இப்படி தட்டினவர் கொஞ்சம் சைட் பண்ணுங்கன்ற மாதிரி சிக்னல் கொடுத்தவர். அப்போ நாங்கள் இவடத்தை நாங்கள் வந்த இடத்துல நாளைக்கு வெட்டிங்காம். 15 நாள் வீடியோ பார்க்கையில் தொடர்ச்சியாக பார்க்க முடியாமல் போயிட்டு வெட்டிங்கிற வேளால் கட்டாயமாக வெட்டிங்குக்கு வந்துட்டு போகணுமென்றவர். என்னென்னா நாளைக்கு போயிட்டு தானே போகிறோம். நாளை போவோம் கட்டாயமான வெடிக்கு. நாங்கள் வந்துட்டு குறைஞ்ச உடுப்போலோட வந்துட்டோம். பரவாயில்ல, அன்பா வந்துட்டு கூப்பிட்டவ. இந்த ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்தவ. ஃப்ரான்ஸ் ஜெர்மன்லேருந்து வந்துருந்தவ சந்திச்சு கதைச்சவ. ஸோ நாளைக்கு அவன் இந்த வெட்டிங்குக்கும் போயிட்டு தான் எல்லாருக்கும் கருப்பு போட்டியும். ஆனால் கருப்பாக போடாது. சரி, ஏதாவது பார்த்து இது வலிக்கிட்டு கட்டாயமாக போவோம்னு ஜோதிச்சிருக்கிறோம். நாளைக்கு வந்து திருமணம். நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருந்தவர். இந்த கார்டு இது தான் பாருங்க, 27ஆம் தேதி. ஸோ மன்னருக்கு போகணும்னு கட்டாயமாக வைக்கும் போயிட்டு கட்டாயமாக போகணுமென்று ஆசைப்பட்றேன். நாங்களும் ஏனெண்டா எதிர்பாராத விதமாக அவர் சந்தோஷப்பட்டவர். எங்கள் குடும்பம் எல்லாருமே சந்தோஷப்பட்டவர். நாங்கள் போனால் சந்தோஷப்படுவினோம். ஸோ அதுக்காக நாளைக்கு நாங்கள் பயணம் செய்ய போகிறோம். ஓகே, இன்றைக்கு 10வது நாள் இரவு வந்துட்டு நாங்கள் வவுனியாவில் இருக்கிற IOC பெட்ரோல் செட் அங்கே தான் நாங்கள் தங்க போகிறோம். ஏற்கனவே இங்கே தான் முதல்ல தங்கியிருந்த நாங்கள் இங்கேயே இன்றைக்கி நாங்கள் தங்க போகிறோம். சரி, இன்றைக்கி 10வது நாள் இரவு இதிலேயே தங்குவோம்னு சொல்லி முடிவெடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஏன்னா இங்கே வந்துட்டு வாஷ்ரூம் வந்துட்டு கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக இருக்கும். அதோட இன்றைக்கி கொஞ்சம் இளைப்பாறினா நல்லா. ஏன்னா எல்லாருமே மலை 2 நாளாக மலை ஏறி டயர்ட், பயங்கர டயர்ட். நேற்று வந்து சரியாக நித்திரையும் கொள்ளையெல்லாம் அங்கே வந்துட்டு நுழம்பு கடியாக இருந்தது. அவ்வளோதான் இந்த வீடியோ. இதே மாதிரி இன்னும் 12 மடங்கு நாங்கள் பயணம் செய்தோம்னா 120 நாட்கள் நாங்கள் முடிச்சிடுவோம். 120 நாள் கூடலாம், சில வேளை குறையலாம். குறையிறதுக்கு சந்தர்ப்பம் குறைவு, கூடுறதுக்கு தான் சந்தர்ப்பம் இருக்குது. பார்ப்போம். இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கியமான வெளிநாட்டவர்கள் விரும்பி வர டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாத்துக்கும் போகையில்லை. ஏன்னா அதெல்லாம் அதிகளவாக வந்துட்டு அனுராதபுரம் எல்லாம் தாண்டி போய்க்குள்ள தான் இருக்குது. ஸோ திருவோணமலைக்கு தான் பொதுவாக வந்துட்டு தமிழர் பிரதேசங்களில் அதிகளவாக டூரிஸ்ட் வாரவை. திருவோணமலை, மற்றது நெடுந்தீவு, யாழ்ப்பாணத்தில் அப்படியான இடங்களுக்கு. ஸோ எங்கட இடங்கள்லேயும் இன்னும் கொஞ்சம் அபிவிருத்தி செஞ்சால் நல்லா. ஸோ வந்துட்டோம். இனி இன்றைக்கி இதில் தான் தங்க போகிறோம்.
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மற்றது வந்துட்டு இந்த சிங்கப்பூர் போகிறதுக்கான ஃப்ளைட் டிக்கெட்டை பற்றி நான் சொல்லியிருந்தேனால் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு ஆளுக்கு சிங்கப்பூர் போகிறதுக்கான ஃப்ளைட் டிக்கெட் அதே நேரத்தில் அங்கே செலவழிக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேனால் அது தொடர்பான வீடியோவே பாருங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பூர்ணமான விளக்கம் கிடைக்கும். இந்த பயணத்தில் வந்துட்டு நான் ஒரு ஆளுக்கு வந்து சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு, அதாவது இலங்கையில் இருந்துட்டு சிங்கப்பூருக்கு போய் அங்கே உள்ள விஷயங்களை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாரத்துக்குரிய முழு செலவு, போகிறதுக்கான ஃப்ளைட் டிக்கெட், திருப்ப வாரத்துக்கான ஃப்ளைட் டிக்கெட், அங்கே தங்கி இடங்கள் சுற்றுறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஏற்ற செலவுகள் எல்லாமே நான் பார்க்க போகிறேன். பயண காணொலிகள் போட்டு தான் அதிகளவானாக்கள் விரும்பி பார்த்தனீங்க. ஸோ என்னால் இப்போதைக்கு ஒரு ஆளுக்கு வந்துட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு ஆளுக்கு கொடுக்கணுமென்ற ஆசை. இது வரைக்கும் எந்த நாட்டுக்கும் பயணம் செய்யாத ஒரு ஆளுக்கு வந்துட்டு நான் கொடுக்கணும். ஏனென்றால் ஆரம்பத்தில் வந்துட்டு நானும் மெட்டாக்கள் காணொலிகள் பார்த்து இங்கே இருக்கிறேன், எப்போ நாங்கள் இப்படி பயணம் செய்வோம்னு சொல்லி. அதே மாதிரி இப்போ வந்துட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு ஆளுக்கு வந்துட்டு அதை கொடுக்கணுமென்ற ஆசை. ஸோ இந்த வேன் லைஃப்பில் வந்துட்டு நாங்கள் பார்க்குற காணொலிகளில் அடுத்தடுத்த காணொலிகளில் ஆரம்பிக்க போகிறோம், என்னென்ன செய்ய போகிறோம்னு சொல்லி. இந்த போட்டியில் வந்துட்டு நீங்கள் இதன்றதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் கஜன் வ்ளாக்ஸ் என்ற சேனலை. அதே நேரத்தில் இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணியிருக்க வேணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய இந்த பயணத்தை வந்துட்டு உங்களுடைய சோஷியல் மீடியாவில் எங்களை பற்றி ஒரு பதிவு போட்டுட்டு அதன் லிங்கை வந்துட்டு என்னுடைய இதில் வாட்ஸ்அப் இருக்கும், வாட்ஸ்அப் நம்பர் போடுறேன், அதுக்கோ போட்டுக்கொள்ளுங்க. எனக்கு அனுப்பினீங்கன்னு சொன்னால் நான் அவை இந்த பேர் லிஸ்ட்டை எடுத்து வைப்பேன். எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 பேர் வரலாம், சில வேளை 100 பேர் வரலாம். அவைக்கு வந்துட்டு இந்த பயணத்தில் நடந்த விஷயங்களை வந்துட்டு சின்ன கேள்வி மாதிரி கேட்டுட்டு அதில் ஒரு ஆளை தெரிவு செய்ய போகிறேன். என்னால் இப்போதைக்கு ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் குரூப் ட்ரிப் மாதிரி வேறு ஏதாவது நாடுகளுக்கு நான் பயணம் செய்கிறது பட்ஜெட் குறைவு, அதாவது குறைஞ்ச செலவில் பயணம் செய்கிறேன்னா அதே மாதிரி ஒரு 4-5 பேரை கூட்டிக் கொண்டு உங்களோட வீட்டில எல்லாம் சம்மதம் எல்லாம் வாங்கிட்டு நாங்களுமே வந்துட்டு பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதான் என்னுடைய அடுத்த பிளான் மாதிரி இருக்குது. குரூப் ட்ரிப் மாதிரி ஏதாவது நாடுகளுக்கு போகக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சேனலில் வந்துட்டு நாங்கள் பயணம் செய்கிற காணொலியை வந்துட்டு உங்களுடைய சோஷியல் மீடியாவில் பதிவு செய்யணும். பதிவு செய்ய ஒரு சின்ன விஷயம்தான். #3 ஹேஷ்டேக் போடணும். #வேன்லைஃப், #கஜன் வ்ளாக்ஸ், #வேன்லைஃப் கஜன் வ்ளாக்ஸ்ன்னு போட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதை ஹேஷ்டேக்கில் மென்ஷன் பண்ணிக்கொள்ளுங்க. என்னையும் டெக் பண்ணி போடலுமெண்டா போட்டுக்கொள்ளுங்க. அதை வந்துட்டு நீங்கள் எனக்கு லிங்க் அனுப்பினீங்கன்னு சொன்னால் நான் அவற்ற பேரை லிஸ்ட் எடுத்துகிட்டு நான் அதில் ஒரு ஆளை தெரிவு செய்வேன். ஸோ இவ்வளோதான் விஷயம். சரி, அவ்வளோதான் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஏதாவது செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் சிங்கப்பூர் போகிறதுக்கான அப் அண்ட் டவுன் டிக்கெட் மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் நான் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் இனிமேல் போட போகிற வீடியோக்கள் உங்களை தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை